ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கின்ற தலையங்கம் அந்நியன் இனி இல்லை, புலம் பெயர்ந்தவரையும் அகதிகளையும் வரவேற்றல் என்கின்ற தலைப்பை மையமாக கொண்டு உங்களோடு கூட சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எடுத்தவர்கள் படியுங்கள். லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 34வது திரு வசனம். லேவியராகவும் 19:34. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களா இருந்தீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்கள். 2020ஆம் ஆண்டு உலகமெங்கும் கொரோனா என்கின்ற நோயினுடைய பயங்கரமான பாதிப்புகள் ஏற்பட்டது. நம்மோடு கூட வாழ்ந்த உறவுகளை சார்ந்திருக்கிற மக்களை நாம் பறிகொடுத்து இழந்து நின்றோம். உலக வரலாறு காண முடியாத இழப்பீடுகளையும் துன்பத்தினுடைய அனுபவங்களையும் சந்தித்தது. உலகமெங்கும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. தமிழகத்திலும் பல மாநிலங்களிலே வாழுகின்ற மக்கள் சென்னையிலே கடந்து வந்து வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் வாழ்ந்து பணிவிடைகள் செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்வை தலை கீழாக மாற்றி போட்டது. புலம் பெயர்ந்த தொழிலாளிகளாய் கடந்து வந்தார்கள். வீடுகள் இல்லை, வேலை இல்லை, ஊதியம் இல்லை, குறிப்பிட்ட நேரத்தில் இல்லம் திரும்புவதற்கு போக்குவரத்து இல்லை. எனவே தங்களுடைய உடைமைகளை தோள் மீது தலை மீது சுமந்து கொண்டு அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். தமிழகத்தினுடைய ஆந்திராவினுடைய குறிப்பிட்ட பகுதியாய் இருக்கின்ற ஏலாவூர் என்கின்ற தமிழகத்தினுடைய எல்லை பகுதிக்கு நேராக பல்லாயிரம் ஜனங்கள் கடந்து சென்றார்கள். ஆந்திரா பகுதிக்கு நேராக கடந்து செல்வதற்காக. அப்பொழுது ஏலாவூர் என்கின்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரும் இவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், உடைமைகளை தங்களுடைய தலை மீது சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி அடுத்த கட்டமாய் கடந்து செல்வார் என்று சொல்லி தெரியாத நிலைமையோடு கூட இருந்த போது அங்கு முகாம்கள் அமைத்து தங்களுடைய உணவுகளையும் தங்களுடைய காரியங்களுக்கு கொடுத்து சுமார் 20 நாட்களாக அந்த கிராமத்தினுடைய மக்கள் அவர்களை தங்க வைத்து சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைத்தாள் என்று சொல்லி நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்கின்ற நாளிலே இந்த நிகழ்வுகள் வந்தது. அன்புக்குரியோரே, காடுகளில் வாழுகின்ற மக்கள் அணைகளை கட்டுகிறோம் என்று சொல்லி திடீரென்று விரட்டப்படுகிறார்கள். திடீரென்று ரோடுகள் அமைக்கிறோம் என்று சொல்கிற செய்தி சொல்லப்படுகிறது. வாழுகின்ற குடியிருப்புகள் எல்லாம் அகற்றப்பட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு கடந்து செல்லுங்கள் என்று சொல்லி சரியான நிலைமையிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகைகள் கொடுக்கப்படாத நிலைமைகளோடு தள்ளப்படுகிறார்கள். இதுவரையிலும் சொந்த கிராமத்தில் சொந்த வீட்டில் இருந்தவர்கள் இப்பொழுது அகதிகளாக மாற்றப்படுகிறார்கள். இப்படி பல்வேறு நிலைமைகளில் மானுட வாழ்க்கையில் பல கட்டங்களிலே மக்கள் பாடுகளை சந்திக்கிறார்கள். அந்நியன் என்கின்ற சொல்லாடலுக்கு தமிழினுடைய விளக்கமாய் சொல்லுகிற செய்தி நம்மை சாராத பிறர். இந்த கிராமத்திலே இந்த கிராமத்தை சாராத ஒருவர் வந்து தங்கினால் அவரை பார்க்கின்ற பார்வை ஏதோ ஒரு புதியவர் இந்த கிராமத்திற்குள்ளாக வந்திருக்கிறார் என்று சொல்கிற கேள்விகள் எழுப்பப்படும். புலம் பெயர்ந்தவர்கள் வாழ்வின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு இடத்தை நோக்கி கடந்து சென்றிருக்கிற மக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தின் மக்கள் இங்கு வாழ்வினுடைய நிலைமைகளுக்கு பணிகள் செய்து வாழ முடியவில்லை என்று சொல்லி இந்திய தேசத்தினுடைய பல இடங்களுக்கு நேராக கடந்து சென்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொன்று, அகதிகள்
போர், வன்முறை, துன்புறுத்துதல், உயிர் பயம், இன்னும் வாழ்வினுடைய பிழைப்புக்காக சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிலே வாழுகின்ற மக்கள், அகதிகளாக பார்க்கின்ற நிலைமை. உலகத்திலே 195 நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகள் எல்லாம் இப்படிப்பட்ட சொல்லாடல்கள் பல்வேறு பரிணாமங்களில் பல்வேறு விதங்களில் பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கின்ற போது, தேவன் தம்முடைய சாயலின் அடிப்படையில் மனுஷனை உருவாக்கினார். அகதிகள் என்றோ புலம்பெயர்ந்தவர்கள் என்றோ சொல்லியோ அந்நியர் என்றோ அவர் உருவாக்கவில்லை, தம்முடைய சாயலின் அடிப்படையில் உருவாக்கினார். ஆனால் இன்று மனிதன் பல முறையற்ற பல வரையறைகளை வைத்துக் கொண்டு பல எல்லை கோடுகளை அமைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். உலகில் வாழுகின்ற மக்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற போது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். உறவுகளை இழந்து அவர்கள் அனாதைகளைப் போல வாழுகிறார்கள். வேலை வாய்ப்பு இல்லை, வேலை செய்தும் அதற்கேற்ற ஊதியம் இல்லை, பொருளாதார பிரச்சனைகள், மொழி, கலாச்சாரம், கல்வியில் கூட சரியான கல்வி இல்லை, இன்னும் மருத்துவம், சமூக புறக்கணிப்பு, அடையாள பிரச்சனைகள் அவர்கள் அனுதினமும் சந்திக்கின்ற மக்களா இருக்கிறார்கள். சங்கீதம் 146 9வது கவி சொல்கிறது, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு கடவுள் அடைக்கலமாக இருக்கிறார். அவளை பாதுகாப்பது கடவுளுடைய ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கிறது என்பதை நாம் காண முடியும். மோல்ட்மேன் என்கின்ற இறையியலாளர் தன்னுடைய புத்தகமாக இருக்கின்ற The Church in the Power of the Spirit என்கின்ற புத்தகத்திலே இவ்வாறு எழுதுகிறார், திருச்சபையினுடைய கதவு என்பது ஆராதனைக்கு மட்டும் திறக்கப்படக்கூடாது. திருச்சபையினுடைய கதவு என்பது ஆராதனைக்கு மட்டும் திறக்கப்படக்கூடாது, காயமடைந்த மக்களை ஏற்றுக்கொள்வதற்காக எப்பொழுதும் திறந்தே இருக்க வேண்டும் என்று சொல்கிற காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன காரியம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35வது வசனத்தினுடைய பின் பகுதியில் சொல்லப்படுகிறது, நான் அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். இயேசு கிறிஸ்துவும் கூட அந்நியர்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்துகிறார். புலம் பெயர்ந்திருக்கிற மக்களோடு, இன்னும் அகதிகளாய் இருக்கின்ற மக்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்துகின்ற கிறிஸ்துவாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே கல்விக்காய், வேலை வாய்ப்புக்காய், இன்னும் பல்வேறு நிலைமைகளுக்காய் உலகின் பல்வேறு இடங்களில் தங்கியிருக்கிற மக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுகிற நிலைமைகளில் ஏதோ ஒரு நிலைமையில் அவர்கள் பல பிரச்சனைகளுக்குள்ளாக தள்ளப்பட்டு கொண்டே நாள்தோறும் இருக்கிறார்கள். திருமறையிலே படித்த பகுதி சார்ந்தே நான் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் காரியம், அந்நிய முகங்களில் ஆண்டவரின் அன்பின் சாயலை நாம் காண வேண்டும். அந்நிய முகங்களில் ஆண்டவரினுடைய அன்பின் சாயலை நாம் காண வேண்டும். லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 33 முதல் 37 முடிவுள்ள வசனங்களை படிப்போம் என்று சொன்னால் காண முடியும். இந்த உலகத்திலே பலவிதமான பிரிவினைகள் இருக்கிறது, பலவிதமான கருத்தியல்கள் இருக்கிறது, பலவிதமான படிநிலைமைகள் இந்த உலகத்தின் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. அன்பர்களே, லேவியராகும் 19ஆம் அதிகாரம், இஸ்ராயேல் ஜனம் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு உடன்படிக்கையினுடைய மக்களாக அழைக்கப்பட்டிருக்கிற மக்களாக இருக்கின்ற மக்கள். லேவியராகும் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நான் பரிசுத்தராகிறபடியால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். கடவுள் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது ஆலயம், வழிபாடு, பலி, சடங்கு மட்டுமல்ல, சமுதாயத்தில் பலவீனமானவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதில் உள்ளது. பரிசுத்தம் என்பது நாம் ஆலயத்தில் செய்கின்ற காரியம், பலி செலுத்துகின்ற காரியம், காணிக்கை கொடுப்பது. அது மாத்திரமல்ல, பலவீனவர்களை, இந்த சமூகத்தில் நலிவடைந்திருக்கிற மக்களை எப்படி நடத்துகிறோம் என்பதிலும் உள்ளடக்கி இருக்கிறது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். யாத்ரா 12:38. இஸ்ரவேல் மக்களோடு கூட பல ஜாதியான ஜனங்களும் அவங்களும் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. நீங்க படிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் கடந்து வரவில்லை, அவர்களோடு கூட
பல ஜாதி மக்களும் இந்த விடுதலையினுடைய அனுபவத்திற்குள்ளாக வர ஆரம்பித்தார்கள். இப்போ யாத்ரா 19ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுது, நீங்களும் எகிப்து தேசத்துல அந்நியரா இருந்தீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையோடு கூட இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அந்நியர்களா இருந்தீர்கள். வெறும் நினைவூட்டல் மாத்திரமல்ல, இது ஒரு பெரிய அடையாளத்தை கடவுள் சொல்கிறவரா இருக்கிறார். அதிகாரமற்றிருந்தீர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தீர்கள், அநீதிகள் உங்களுக்கு இழைக்கப்பட்டிருந்தது, அடக்குமுறைகளுக்குள்ளாக ஆளாக்கப்பட்டிருந்தீர்கள், அடிமைத்தனத்தையும் அன்பையும் ஆதரவையும் நீங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் இழந்திருந்தீர்கள். வேலை செய்தீர்கள், அதற்கேற்ற கூலி இல்லை. கூக்குரல் எழுப்பினீர்கள், உங்களுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை சொன்னார். எனவே தான் 33வது வசனம் சொல்கிறது, அந்நியன நீ என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா சிறுமைப்படுத்தக்கூடாது. நீ அந்நியனை சிறுமைப்படுத்தக்கூடாது, அவனை ஏளனமாய் பார்க்க கூடாது. அவன் காசு இல்லாதவன், அவன் உடமையற்றவன், ஒன்னும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. சென்னை பகுதிக்கு நேராக அல்லது மதுரை பகுதிக்கு நேராக நீங்கள் கடந்து செல்கிற போது அந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகர், அதுதான் உங்களுடைய குடியிருப்பு, அதுதான் உங்களுடைய வாழ்விடம். அநேக ஏரிகள் இருக்கிறது. அந்த ஏரிகள் பக்கத்துல ஓலை குடிசை போட்டு அதுலதான் அவங்க வாழ்றாங்க. அவங்கள நாம் சிறுமையாய் ஒருபோதும் நடத்தக்கூடாது, எண்ணக்கூடாது. அவர்களில் ஆண்டவருடைய சாயல், அவருடைய முகங்கள் ஆண்டவருடைய சாயல் இருக்கிறது என்பதை உணர்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். 34வது வசனம் சொல்லுது, அவனை சுதந்திரமாய் பெற்றவனை போல, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நீ அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்தில் நலிவடைந்திருக்கிற மக்களை நம்ம பார்க்கக்கூடிய பார்வை என்பதே வேறு. பணம், கல்வி, பொருள், சொத்து, அந்தஸ்து இருந்தா மனித சமுதாயம் அங்கீகரிக்கும். ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அதை அங்கீகரிப்பதே இல்லை. கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. யூத இறையியலாளர் ஜோனத்தான் என்கின்றவர் சொல்கிறார், நம்மை போன்றவர்களை நேசிப்பது என்பது எளிது. நம்மளை போல இருக்கக்கூடியவங்களை நேசிக்கிறது எளிது. நம்ம ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களை நேசிப்பது என்பது எளிது. ஆனால் நம்மிடத்திலிருந்து வேறுபட்டிருப்பவர்களையும் நம்மை விட வாழ்வில் கடைநிலைமையில் இருக்கிற மக்களை நேசிப்பது என்பதுதான் ஆண்டவருடைய சாயலை காண்பது என்று சொல்கிற காரியத்தை சொன்னார். அன்புக்குரியோரே, இன்று யூதர்கள் வாழுகின்ற எருசலேம் கடவுள் சொன்னார் அந்நியர்களை நேசியுங்கள் என்று சொல்லி. ஆனால் பாலஸ்தீன எல்லையில் எத்தனை படுகொலை தினம்தோறும் நடைபெறுகிறது. எத்தனை மக்கள் குழந்தைகளை இழந்தவர்களாய், எத்தனை மக்கள் குடியிருப்புகளை இழந்தவர்களாய், உணவுக்காய் தட்டுகளை கரத்தில் ஏந்தி கொண்டு வீதிகளில் அலைந்து திரிகின்ற மக்களாய் இருக்கிறார்கள். இவைகள் அனைத்தையும் கடவுள் பார்க்கிறாரா? இவள் அனைத்தும் கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வர்க்க பேதங்களை மனதில் வைத்துக் கொண்டு போர்களை இந்த மண்ணுலகத்தில் உருவாக்கி சிலர் வைக்கிறார்கள். ஆனால் அழிவு என்பது மனுக்குலத்திலே ஏற்படுகிறது. எத்தனை மக்கள் நாடுகள் அற்றவர்களாய், வீடுகள் அற்றவர்களாய், புறம்போக்கில் வாழ்கிற மக்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். எபேசியர் 2:19, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். நீங்க யாரும் அந்நியர்கள் அல்ல, நீங்கள் யாரும் பரதேசிகள் இல்லை, நீங்கள் யாரும் புலம் பெயர்ந்தவர்கள், அகதிகள் என்று இல்லை. நீங்க எல்லாரும் தேவனுடைய வீட்டாராய் அவருடைய சாயலின் அடிப்படையில் இருக்கிறீர்கள். 2வது காரியம், அந்நியர்கள் வாழ்வில் நாம் நற்பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும். அந்நியர்களுடைய வாழ்க்கையில் நாம் நற்பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும். தீத்து 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிவுள்ள வசனங்களை படிப்போம் என்று சொன்னால் நாம் அறிய முடியும். இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம் ஒருவரும் தனியா போய் வாழ முடியாது. நம்ம எல்லாம் மனிதர்கள் எல்லாரும் ஒரு சமூக பிராணி. நம்ம எல்லாம் ஒரு கூட்டமாக தான் வாழணும், ஒரு குழுவினராய் தான் வாழ முடியும். நம்முடைய நற்பண்புகள் என்பது மிக மிக முக்கியமானது. தீத்து என்பவர் புதிய பாட்டிலே பவுலுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனிதர், ஊழியக்காரர். தீத்து ஒரு யூதர் அல்ல, ஒரு புற ஜாதி பின்னணியத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவர். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியத்தை அறிந்து கொள்ள முடியும். தீத்து மிகவும் தெளிவாக சொல்லுகிறேன், அவர் கிரேக்க பின்னணியத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவர்.
கிரேத்தாவிலே திருச்சபை ஒன்று காணப்பட்டது. திருச்சபையில இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அந்த மக்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள். ஒருவர் படியுங்கள், தீத்து 1 அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவரப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, சர்வீஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க, எல்லாம் பிரசங்கெல்லாம் கேட்பாங்க. ஆனா வாழ்வில் அதை செயல்படுத்த மாட்டார்கள். எல்லாவற்றையும் கேட்பார்கள், எல்லா சர்வீஸும் வருவாங்க, ஆனா வாழ்க்கையில் நற்பண்புகளை வெளிப்படுத்தாத கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற மக்களாய் இருந்தார்கள். எனவே தான் தீத்து 1 முதல் 10 முடிய உள்ள அந்த பகுதிகளை படிப்பேன் என்று சொன்னால், ஒட்டுமொத்த சர்ச்சுக்குமே அவரு சொல்லுவதை நாம் காண முடியும். முழு குடும்பத்திற்கும், வயசானவங்க, வயதான ஆண்கள், வயதான பெண்கள், இன்னும் வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பெண்கள் எல்லாருக்கும் சொல்றாரு, நீங்க நற்பண்புகள், நல்லொழுக்கம், பொறுமை, அவதூறு பண்ணாம நல் வாழ்வு, மதுபானத்துக்கு எல்லாவற்றுக்கும் நீங்க விலகி வாழுங்கள் என்று சொல்ற காரியத்தை சொல்லுகிறார். தீத்து 2 அதிகாரம் 8வது வசனம் சொல்றது, எதிராளியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுவதற்கு ஒன்றுமில்லாமல், எதிராளியானவன் இந்த சமூகத்தில் சமுதாயத்தில் வாழ்கிற மக்கள் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லாத அளவுக்கு நீங்க வாழ வேண்டும். நீங்கள் ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகப்பரம் இல்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாயும் இருக்க வேண்டும் என்று சொல்ற காரியத்தை சொல்றார். 1வது வசனத்திலையும் நீ உபதேசம் செய்து புத்தி சொல்லு. அன்புக்குரியோரே, பிறர் வாழுகின்ற இடங்களிலே நம்ம நற்பண்புகள் வெளிப்பட்டு இருக்கிறதா, நம்ம சாட்சியம் வெளிப்பட்டு இருக்கிறதா என்பதை நான் வெளிக்காண்பிக்க வேண்டும். நற்பண்புகள் தான் நற்செய்திக்கு அடையாளம். இன்னைக்கு உலகமெங்கும் ஆளுகின்ற மக்கள், நம்ம பிள்ளைகள் எல்லாம் எல்லா இடங்களும் இருக்கிறாங்க. நீ கேட்டீங்கன்னு சொன்னா யூரோப்ல இருக்காங்க, ஆசியாவினுடைய பிற எல்லைகளில் இருக்கிற நாடுகளில் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு தானியேலை போல, ஒரு யோசேப்பை போல அவங்க சாட்சி உள்ள ஜீவியம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். இறுதியான ஒரு காரியம், அந்நிய பாதையில் மனித நேயத்தை மலர செய்ய வேண்டும். அந்நிய வாழ்வில் மனித நேயம் மண்ணில் மலர வேண்டும். லூக்கா 10 அதிகாரம் 25 முதல் 37 முடிவுள்ள வசனங்களை படிப்போம் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துனுடைய புரட்சிகரமான இறையினுடைய சித்தாந்தத்தை இங்கு காண முடியும். லூக்கா 10 அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, ஒரு சட்ட அறிஞர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாய் வந்து கேட்கிறார், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறதற்கு நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவையே சோதிக்கிறதற்கு ஒரு சட்டம் அறிந்திருந்த ஒரு மனிதன் வந்து கேட்கிறாரு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு பிறன் யார்? அன்புக்குரியோரே, நியாய பிரமாண புஸ்தகத்துல நீ கை கொள்கிறாயா? நான் சின்ன வயசுல இருந்தே நான் கை கொண்டு கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன உவமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நேராய் பயணப்பட்டு கடந்து சொல்கிறார். அவர் எந்த இனத்தை சார்ந்தவன் என்று தெரியவில்லை. யூதனா, சமாரியனா, கானானிய சமுதாயத்தை சார்ந்தவனா, புற இனத்தவனா, யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் குற்றுயிராக்கப்பட்டான். யாரால் குற்றுயிராக்கப்பட்டான்? எந்த இனத்தால் குற்றுயிராக்கப்பட்டான்? இடம்பெறவில்லை. ஆனால் அவன் வஸ்திரம் உரிக்கப்பட்டவனாய் காயங்களோடு கூட அவன் குற்றுயிராக்கப்பட்டு அவன் இடந்தான். அதே வழியில் ஒரு ஆசாரியன் கடந்து செல்கிறான், பார்க்கின்றான், பக்கமாய் விலகி செல்கிறான். ஒரு அந்நியன் காயப்பட்டு கிடக்கிறான், பார்க்கிறான், அவனுடைய அழுகுரல் கேட்கிறது, வேதனைகளோடு துடிக்கிறான். அவனுக்கு பக்கமாய் விலகி செல்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே வழியில் லூக்கா 10 அதிகாரம் 32 வசனம் சொல்லுது, லேவியனும் கடந்து செல்கிறான், அவனும் அவனுமே செய்தான். ஆனால் இன்றைய உலகத்தில் நான் கேட்கிறேன், போர், பசி, பாதிப்பு, உடைமை இழப்பு, உறவுகள் இழப்பு எல்லாம் பல விதங்களில் கேட்கப்படுகிறது. பத்திரிகையின் வழியாய்,
ஊடகங்களின் வழியாய் கேட்கப்படுகிறது. என்றாவது திரும்பி பார்த்திருக்கிறோமா? திரும்பி பார்த்தால் பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லித்தானே ஒதுங்கி செல்கிறோம். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? நம் நேரத்தை வீணடிப்பது ஏன்? நம்முடைய ஜீவனத்திற்குள்ளான காரியங்களை செய்ய வேண்டுமே, நம் கடமைகளுக்கு நாம் செல்ல வேண்டுமே, நம் நேரத்தை கொடுக்க வேண்டுமா, நம் உழைப்பை கொடுக்க வேண்டுமா என்று தானே ஒதுங்கி செல்கிறோம். இவைகளெல்லாம் நாள்தோறும் பரவலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறதே, கேட்டுக்கொண்டிருக்கிறதே. உலகமெங்கும் நம் செவிப்பறைகள் திறக்காமல் அவைகள் அனைத்தும் மந்தமாய் மூடிக்கொண்டே அது பயணித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் லூக்கா 10:33 ஒருவர் படியுங்கள். சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு அவன் மேல் மனதுருகி அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்கள் என்னையும் திராட்சரசவும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அதெல்லாம் அவனுக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. யூதர்கள் செய்ய வேண்டும். அவங்களுக்கு தான் மனிதநேயம் நிறைந்தவர்களாச்ச. அவங்கள தானே கடவுள் அந்நியராக இருந்து அழைச்சிட்டு வந்தாரு. அவங்க தானே பெரும் குரல் எழுப்பினவர்கள். எகிப்துல யாருமே கண்டுடா இருந்த போது ஒடுக்குதலை நான் கண்டேன் கேட்டேன் அப்படின்னு இறங்கி வந்த கடவுள் அந்த சந்ததியில வந்தவங்க தானே. ஆனா ஒரு சமாரியன், ஒதுக்கப்பட்டவன், அந்நியன், புறஜாதியான், தீட்டானவன் பக்கத்துல போய் மனதுருகி அவனை தொட்டான், காயம் கட்டினான், தான் சொந்த வாகனத்துல அவனை ஏத்தினான், தான் நடந்தான், அவனை பராமரித்தான், அவனுக்கான தேவைகள் அனைத்தையும் செய்து ஒரு நாள் இரவு முழுவதும் அவனோடு கூட தங்கி இருந்தான். அன்புக்குரியோரே, மார்ட்டின் லூதர் இந்த பகுதியை விளக்குகிற போது சொல்கிறார், ஆசாரியம் தேவியனும் எனக்கு எதுவும் நடந்து விடுமோ என்று எண்ணினார்கள். ஆனால் சமாரியன் மாத்திரம்தான் பாதிக்கப்பட்டவனுக்கு எதுவும் நடந்து விடாது கூடாது என்று சொல்லி எண்ணினார். ஆசாரியனும் லேவியனும் நினைச்சாங்க எனக்கு எதுவும் நடந்து விடக்கூடாதுன்னு சொல்லி தான் பக்கமா விளங்கி போனாங்க. சமாரியன் நினைச்சா அவனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, குற்றுயிராக்கப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. அதுதான் மனிதநேயம். அன்புக்குரியோரே, இந்த காரியங்கள் அனைத்தையும் சொல்லிவிட்டு அந்த சமாரியன் சொன்னான், 2 கொடுத்துட்டு நாளைக்கு நான் திரும்பி வருவேன். நாளைக்கு கன்சானா அவன் எப்படி இருக்கிறான் என்பதற்காக விசாரிப்பதற்காக என் வேலைகள் அனைத்தையும் விட்டு என் பணி எல்லா காரியங்களை விட்டுட்டு இதே பகுதிக்கு சத்திரத்துக்கு நான் வந்து விசாரிக்கிறத வருவேன். ஏதாயிலும் கூடுதலா தரணும்னு சொன்னா நான் தரதற்கு தயாரா இருக்கிறேன் என்று சொல்லி மனிதநேயத்தோடு கூட நடந்து கொண்டார். நண்பர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? மனிதநேயமற்ற உலகத்தில், மாண்பற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்நிய முகங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவரை நீங்கள் பாருங்கள். பிறருடைய முகங்களில் இயேசு கிறிஸ்துவை காணுங்கள். அந்நியர்கள் வாழும் இடத்தில், பிறர் வாழும் இடங்களில் நற்பண்புகளை வெளிப்படுத்துங்கள். அந்நியர்கள் வாழுகின்ற பாதை, உலகமெங்கும் நாம் பயணம் செய்கின்ற சூழ்நிலைகளில் மனிதநேயத்தை நாம் வெளிக்கொணர்வோம். கடவுள் தாமே இந்த வார்த்தையின் வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.